தமிழர்கள் அனைவருக்கும் பிற்பகல் வணக்கம். கடந்த 2-3 நாட்களாக தமிழக அரசியல் வரலாற்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர், என் அன்புக்குரிய சகோதரர் ஆதவ் அர்ஜுன் அவர்களை பற்றி பல்வேறு வகையான ஊடகங்களில், அரசியல் வட்டாரத்தில் தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக ஒன்றை சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். அரசியலில் பொறுத்தவரை ஆதிக்க சக்திகள்தான் முன்னோக்கி நகர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த நாட்டை ஆண்டவர்கள்தான் மீண்டும் மீண்டும் ஆள வேண்டும். பசித்தவன் பசித்து கொண்டே இருக்க வேண்டும், செத்தவன் செத்து கொண்டே இருக்க வேண்டும், வாழ்கின்றவன் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு தமிழ்நாட்டு அரசியலில் இங்கே ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கிறது. தந்தி தொலைக்காட்சியில் ஒரு விவாத கருத்தரங்க மேடையில் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. எங்களது துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் அந்த நெறியாளர். அதற்கு அவர் சொல்லுகின்ற பதில் என்னவென்றால், 4 ஆண்டு 5 ஆண்டு திரைத்துறையில் நடித்துவிட்டு மக்கள்கிட்ட பணத்தை பெற்று அதன் மூலமாக தன்னை வளர்த்து கொண்டவர்கள் 4 மாதத்துக்கு முன்பு 5 மாதத்துக்கு முன்பு அரசியலுக்கு வந்து இந்த நாட்டை ஆள வேண்டும், முதல்வராக வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது 40 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் பல்வேறு வகையான போராட்டங்களை நடத்தி, ஈழ விடுதலை போராட்டம், நீட் எதிர்ப்பு போராட்டம், கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எதிரான போராட்டம், மகளிர் விடுதலை போராட்டம், மதுவிலக்கு போராட்டம், எரிசாராய கம்பெனி ஒழிப்பு போராட்டம், இப்படி விவசாயிகளுக்காக ஆதரித்து போராட்டம், முல்லை பெரியாறு காவேரி பிரச்சனை, தமிழகத்தில் ஒடுக்கப்படுகின்ற நசுக்கப்படுகின்ற அனைத்து மக்களுக்குமான பாதுகாப்புக்கான போராட்டம், இப்படி காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை போராட்டம் என்று தன் வாழ்நாளை இந்த மக்களுக்காக அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற ஒரு மகத்தான தலைவன் ஏன் இந்த நாட்டின் முதலமைச்சராக வரக்கூடாது என்று அவருடைய ஆசையை, அவர் எண்ணத்தை, அவர் உள்ளத்தில் உள்ள அந்த உணர்வுபூர்வமான தகவலை பதிவிடுகிறார். இதில் என்ன தவறு இருக்கிறது? இதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக நீதி தலைவர், சமூக நீதி முதல்வர் அவருடைய அடியாள் கும்பலை வைத்துக்கொண்டு மிரட்டுகிறார்களாம். அதற்கு கடைசி மனிதர்கள் உழைப்பால் பல்வேறு தியாகத்தின் அடிப்படையில் வளர்ந்த இந்த இயக்கத்தின் வளர்ச்சியை பயன்படுத்தி கொண்டு அதிகாரத்திற்கு வந்த சில கருங்காலிகள், சில புல்லுருவிகள் ஆதவ் அர்ஜுன் பேசின கருத்துக்கு எதிர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளில். அவர்கள் எல்லாம் யார்? நான் அன்றைக்கே கோடிட்டு காட்டினேன், என் உள்ள குமரலை வெளிப்படுத்தினேன். உள்ளபடியே நான் ஆதவ் அர்ஜுன் அண்ணன் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அவர் சார்ந்திருக்கின்ற கட்சியின் தலைவர் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பது ஒரு தொண்டருடைய முடிவு. அதை ஆதவ் அர்ஜுன் அவர்கள், கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் அதை விரும்புகிறார், அதை சொல்லுகிறார். அதுதான் அவருடைய நோக்கமும் கூட. இதில் என்ன தவறு இருக்கிறது? இந்த உழைக்கிறது நான், உற்பத்தி பண்ணுறது நான், விளைய வைக்கிறது நான், ஏறு ஓட்டுறது நான், இப்படி எல்லாத்தையும் சம்மந்தம் மூட்டை கட்டி உன் வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கணுமா? நான் அரசியல் படுத்தி, நான் மரம் வச்சு தண்ணி ஊற்றி அதை வளர்த்து ஆளாக்கி, அது வளர்ந்த பிறகு அந்த மரத்தை வெட்டி கொண்டு உன்னுடைய பயன்பாட்டுக்கு கொடுக்கணுமா? நாங்கள் என்ன அந்த காலத்து இளிச்சவாயர்களா? எங்கள் முப்பாட்டான்களா? முட்டாள்களை ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த முட்டாள்களுக்கு இன்னும் சில முட்டாள்கள் இந்த சமூகத்திலே, இந்த கட்சியிலே இருக்கிற சில முட்டாள்களையும் நான் சொல்லுகிறேன். ஆதவ் அர்ஜுன் சொன்ன கருத்து 100% வரவேற்கத்தக்கது. கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் எவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என் தலைவன் இந்த நாட்டை ஆளணும், அவர் தலைமையில் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் செழுமை பெறணுன்றது விரும்புகிறது ஒரு தொண்டனுடைய விருப்பம். அவன் தலைவனா அவன் தொண்டை விரும்புகிறானா இல்லையா?
ஏன் நாங்கள் என்ன பண்ணக்காரனா? ஆண்ட வீட்டில் பண்ண வேலை செய்கிறோம் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள். எங்களை யாரும் அப்படி சீண்டி விடக்கூடாது. குறிப்பாக சொல்கிறேன், இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர்கள் மற்ற முன்னணி தலைவர்கள்லாம் கொஞ்சம் அடக்கமாக இருக்கணும். நீங்கள் ஒன்றும் தானாக அங்கே பொதுச் செயலாளர் ஆகில்ல, நீங்கள் ஒன்றும் தானாக தலைவர் ஆகில்ல. எங்களுடைய உழைப்பு, எங்கள் இளைஞர்களுடைய தியாகம், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் உயிரை பலி கொடுத்துருக்கிறான். விடிய விடிய காடு மழை வெயில் புயல் என்று பாராமல் சூரட்டி ஓட்டுறதும் கோஷம் போடுறதும் மக்களை அணி திரட்டுறதும் போராட்ட களத்துக்கு மக்களை கொண்டுகிட்டு வர்றதும் யாருடைய வேலை? உங்கள் வேலையா இது? எங்கள் வேலை. நாங்கள் ஏதோ உங்களை வழிகாட்டியாக வச்சுருக்குறோம். எங்களுக்கு சரியாக இருக்கணும். தலைவர் திருமாவளவனுக்கு ஆதரவாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் ஸ்டாலினுக்கோ எடப்பாடிக்கோ அவனுக்கோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இருக்கிறவன் எவனாக இருந்தாலும் இந்த கட்சி விட்டு போயிடுங்க. திருமாவளவன் தான் தலைவர். நமக்கு தலைவர் திருமாவளவன் தான் நாட்டை ஆளணும். தலைவர் திருமாவளவன் தான் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு விரும்புங்க. எங்கள் உழைப்பில் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்துட்டு எவன் பின்னாடியே போவீங்களா? எவனுக்கு ஆதரவாக நிற்பீங்களா? அப்படி ஒருத்தவன்ட்ட கெஞ்சி கூத்தாட வேண்டிய அவசியம் இன்றைக்கி இந்த நிலையில் இல்லை. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், 2031 நான் இன்றைக்கு அடித்து சொல்லுகிறேன், 2031 திருமாவளவன் இந்த நாட்டு ஆளுவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கான நேரமும் காலமும் தருணமும் நெருங்கி கொண்டிருக்கிறது. என் மகன் என்னைக்கு ஓட்டு போடுவதற்கு தயாராகிறார்களோ அன்றைக்கி என் தலைவன் பெரிய தலைவன். இதான் உங்களை நம்பிலாம் இல்லை. நீங்கள்லாம் இன்றைக்கி இங்கே இருப்பீங்க, நாளைக்கு எவங்கிட்ட இப்போ அதிகார சுவைக்காக எவங்கிட்ட வேணாலும் கை